அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய வீடியோவில் காணப்போவது இன்று மெஹராஜ் தினமாகும். அது மட்டுமல்ல, இன்று அனைவருடைய நோன்பையும் துவாவையும் திக்கீரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். இன்று மெஹராஜ் தினமும் வெள்ளிக்கிழமை இரவுமாகும். நம்முடைய தேவைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமும் மகத்துவமும் கொண்ட நாளாகும். நம்முடைய தேவைகள் நிறைவேற நியத்து வைத்து யாசீன் ஓத வேண்டும். ஓத முடியாதவர்கள் ஸலவாத் ஓத வேண்டும். அதிகமான ஆசைகள் உண்டு, நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. பலவிதமான தேவைகள் கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடியவர்கள் உண்டு நம் கூட்டத்தில். பணக்காரர்களாக இருந்தால் பணத்தின் தேவை இருக்காது. பணம் இருப்பவர்களுக்கு வேறு பிரச்சனை இருக்கும். பணம் இல்லாதவர்களுக்கு பணம் இல்லாத பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். கடன் கொண்டு கஷ்டப்படுபவர்கள், அதுபோல எண்ணினால் தீராத கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் அதிகமாக உடையவர்கள் உண்டு. நம் கூட்டத்தில் அதிகமானவர்கள் உண்டு. என்றாலும் நல்ல சுகமும் நோயில்லாத வாழ்க்கையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்கட்டும். யாசீன் முடித்துவிட்டு நம்முடைய தேவைகள் நிறைவேற நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடம் துஆ கேட்க வேண்டும். சிறப்பு மிகுந்த இந்த நாளை நாம் வீணாக்காமல் நாம் திக்கீர் ஸலவாத் யாசீன் ஓதி நம் தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டு நிறைவேற்றி எடுக்க முடியும். நோன்பு திறக்கும் நேரம் வியாழக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை இந்த நேரத்தில் நோன்பு திறந்துவிட்டு நாம் கேட்கக்கூடிய துஆக்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும். முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் துஆ கேட்க வேண்டும். நம்முடைய இந்த நாளை நாம் வீணாக்காமல் துஆ செய்ய வேண்டும். ஒரு யாசீன் ஓதினால் போதும். ஓதி முடித்துவிட்டு முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் இரு கைகளையும் கிப்லாவை முன்னிட்டு உயர்த்தி கண்ணீருடன் நம் தேவைகளை அல்லாஹ்விடம் நாம் கேட்கும்போது கண்டிப்பாக அல்லாஹ் நம்மை ஏமாற்றுவதில்லை. கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான். ஒரே ஒரு யாசீன் ஓதி நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வோம். அது மட்டுமல்ல, ஸலவாத் அதிகமாக ஓத வேண்டும். 113 ஸலவாத் ஓத வேண்டும். சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் நாம் அது நாரியத்து ஸலவாத் இப்ராஹிமிய ஸலவாத் இப்படி எதுவாக இருந்தாலும் நாம் 113 தடவை ஸலவாத் ஓதி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடம் நாம் துஆ கேட்க வேண்டும். கண்டிப்பாக இந்த அற்புதமான மகத்துவமான நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிறைவேற்றி தருவான். ஆமீன். இபாதத்துடனும் நம்பிக்கையுடனும் முழு மனதுடனும் நாம் ஓதி முடிக்க வேண்டும். இது பல அனுபவத்தின் மூலம் கூறுவது. இப்படி ஓதி நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தௌஃபீக் நல்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.